உலகில் இருக்கும் தலைவர்களில் புடினுக்கு இருக்கும் பாதுகாவலர்கள் சிறந்தவர்கள் மற்றும் விசுவாசமானவர்கள் என்று கூறப்படுகிறது. உலகில் அதிக பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பவரும் புடின் தான். உக்ரைன் மீதான போருக்கு பின்னர் அவருக்கு அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. 2000ஆவது ஆண்டில் இருந்து ரஷ்யாவின் அசைக்க முடியாத அதிபராக இருந்து வருகிறார். அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகளுக்கு சவால் விடும் தலைவராக இருக்கிறார். 44 முறை இவர் மீது கொலை தாக்குதல் நடத்தப்பட்டு அத்தனையும் அவரது பாதுகாவலர்களால் சாதுரியமாக தடுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெளியே வந்த ஒரு வீடியோவில் இவரது பாதுகாவலர் ஒருவர் ட்ரோன் வைத்திருப்பது கூடுதல் கவனத்தை பெற்றது. FPV இன்டர்செப்டர்ஸ் என்ற அந்த ட்ரோன் பறந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. எதிரே வரும் ட்ரோன்களை மோதி அழிக்கும். இது மட்டுமின்றி இவரது பாதுகாப்பு அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. பாதுகாவலர்களும் அப்படித்தான். ரஷ்யாவின் பாரம்பரிய பிரசிடென்சியல் செக்யூரிட்டி சர்வீஸ் FSO பிரிவில் சுமார் 50,000 சீருடை அணிந்த பாதுகாவலர்கள் உள்ளனர். அதன் உள்பிரிவான SPB படையில் சுமார் 2500 பேர் உள்ளனர். இந்த பாதுகாவலர்கள் இராணுவ அகாடமி அல்லது சிறப்பு படைப்பிரிவுகளில் இருந்து தேர்வு செய்யப்படுகின்றனர். இதில் இராணுவ புலனாய்வு சேவையான க்ரூ போன்ற பல உளவுத்துறை சேவைகளின் நிபுணர்களும் உள்ளனர். FSB ரஷ்யாவின் முதன்மை பாதுகாப்பு நிறுவனம். இது நேரடியாக அதிபர் புடினுக்கு பதிலளிக்கிறது. அதிபருக்கான பாதுகாவலர்கள் கடுமையான குளிர் மற்றும் வெப்பத்தை தாங்க வேண்டும். அடர்த்தியான யூனிஃபார்மை வெயில் காலங்களிலும் அணிய வேண்டும். பாதுகாவலர்கள் அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வதில் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். 35 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சுமார் 5 அடி 9 அங்குலம் முதல் 6 அடி 3 அங்குல உயரம் இருக்க வேண்டும். மேலும் 80 கிலோ முதல் 90 கிலோ எடை உடையவராக இருக்க வேண்டும். இவர்களுக்கு குண்டு துளைக்காத கார்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள், ஜாமிங் கருவிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் இவர்கள் உடல் மற்றும் மன ரீதியில் வலிமையுடன் இருப்பதை உறுதி செய்ய 35 வயது வரை மட்டுமே பணியில் வைத்து கொள்ளப்படுவார்கள். இருப்பினும் சிறப்பாக பணியாற்றியவர்கள் பிராந்திய ஆளுநர்கள், அமைச்சர்கள், சிறப்பு சேவைக்கான தளபதிகள் அல்லது அதிபரின் நிர்வாகிகள் போன்ற பெரிய அளவிலான பணி நியமனங்களையும் பெறுகின்றனர். இவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. புடினின் மெய்காப்பாளர்களின் உள்வட்டம் பெரும்பாலும் சிறப்பு குழு என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் போர்த்திறன், உடல் தகுதி மற்றும் அசைக்க முடியாத விசுவாசத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். நிழல் போல இருப்பார்கள். புடினுக்கு அருகில் எந்த நேரமும் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் தங்கள் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். இவர்களிடம் வெடிகுண்டுகள், சூட்கேஸ்கள் இருக்கும். இவருக்கு அருகே இருக்கும் ஒரு பாதுகாவலர் ஒரு சூட்கேஸை வைத்திருப்பதை காணலாம். இது தேவைப்படும் போது விரித்து குண்டு துளைக்காத கேடயமாக செயல்படுத்தப்படும் என்று நம்பப்படுகிறது. உலக அரசியலில் சர்ச்சைக்குரிய முகமாக புடின் இருந்து வருகிறார். அவருக்கு அச்சுறுத்தல்களும் அதிகம். இவருக்கு ஆபத்து எந்த நேரத்திலும் காத்திருக்கிறது. இவரது பாதுகாவலர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சியே பிரம்மாண்டமாக இருக்கும். இவர்களுக்கு சக்தி வாய்ந்த 9mm SR பிஸ்டலும் வழங்கப்பட்டு இருக்கும். ஒரு நிமிடத்தில் 40 சுற்றுகள் சுடக்கூடியது. இரண்டாவது குழுவில் இருப்பவர்கள் மக்களுடன் மக்களாக கலந்திருப்பார்கள். ஏதாவது சந்தேகம் வந்தால் அவர்களை அப்படியே தூக்கி வீசி விடுவார்கள். கூட்டத்தை ஸ்கேன் செய்து கொண்டே இருப்பார்கள். மறைத்து வைத்திருக்கும் துப்பாக்கி அல்லது கத்தியை எடுத்து உடனடியாக செயல்படுவார்கள். மூன்றாவது அணி புடினுக்கு அருகில் வருபவர்களை கண்காணிப்பார்கள். யாராவது கை குலுக்கினால் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அமெரிக்க அதிபராக கூட இருக்கட்டும், உடனே பாய்ந்து பார்ப்பார்கள். அப்போது புடின் சைகை காட்டுவார். அதில் பாதுகாவலர் புரிந்து கொள்வார். புடினுக்கு இன்னொரு பெரிய கவலை கொலை முயற்சிகள் அல்லது ஆட்சி கவிழ்ப்பு அச்சுறுத்தல். அவர் ஒரு முன்னாள் KGB உறுப்பினர். எனவே அவரது சொந்த பாதுகாப்பு விஷயத்தில் அவர் கவனமாக இருப்பார். KGB ஏஜென்ட் என்பது 1954 முதல் 1991 வரை சோவியத் ஒன்றியத்தின் முதன்மை பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை நிறுவனமாகும். இதில் புடின் பணியாற்றி இருக்கிறார். இந்த ஏஜென்ட்டுகள் வெளிநாட்டு உளவுகளை சேகரிப்பார்கள், உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வார்கள். சோவியத் யூனியன் உடைந்த பின்னர் KGB கலைக்கப்பட்டு FSB கொண்டு வரப்பட்டது. இதுதான் இன்று ரஷ்யாவின் முக்கிய பாதுகாப்பு படையாக இருக்கிறது. அதிபர் புடின் ஆபத்தில் இருப்பதாக உணர்ந்தால் புடினுக்கு அருகில் இருக்கும் பாதுகாவலர் அவரை சூழ்ந்து கொள்வார்.
மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கானர் மக்ரிகர் 2018 புடினின் தோளில் கை போட்டு புகைப்படம் எடுக்க முயற்சித்தார். உடனே சுதாரித்த பாதுகாவலர் அருகே சென்றார். இதை புரிந்து கொண்ட கானர் மக்ரிகர் உடனே புடின் மீது இருந்த கையை எடுத்துக்கொண்டார். புடினும் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். 2018ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்திருந்தது. அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. 4வது குழு நன்கு பயிற்சி பெற்ற துப்பாக்கி சுடும் வீரர்களை கொண்டுள்ளது. சந்தேகம் வந்தாலே முடிந்தது துப்பாக்கி சத்தம்தான் கேட்கும். செல்போன்கள் போன்ற மின்னணு சாதனங்களில் தீவிர கண்காணிப்புகளும் அடங்கும். குண்டுகள் தொலைவில் இருந்து வெடிப்பதை தடுக்க ஜாமிங் கருவிகள் பயன்படுத்துகின்றனர். புடின் வழக்கமாக கவச வாகனங்கள், இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்ட அதிக ஆயுதம் ஏந்திய மோட்டார் அணிவகுப்பில் பயணிப்பார். கிரெம்ளின் மாளிகையில் இவரது உணவை சாப்பிட்டு பார்ப்பதற்கென்று ஒரு செஃப் இருப்பார். சோதனை செய்து பார்ப்பதற்கென்று மருத்துவர்களும் உள்ளனர். சோதித்த பின்னர்தான் சாப்பிடுவாராம். ஏனென்றால் உணவில் விஷம் இருக்கக்கூடாது என்ற அச்சம்தான். இப்படியும் கூட கூறுவதுண்டு. அதாவது ரஷ்ய அதிபரின் வெளிநாட்டு பயணத்தில் ஃபெடரல் பாதுகாப்பு சேவை அவரது உடல் கழிவுகளை சிறப்பு பாக்கெட்டுகளில் சேகரிக்குமாம். பின்னர் அவை பிரீஃப் கேஸில் வைக்கப்பட்டு ரஷ்யாவுக்கே திரும்ப எடுத்து செல்லப்படுமாம். வியன்னாவில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்ததாம். புடின் வியன்னா சென்றிருந்த போது ஒரு சிறப்பு குளியலறை கழிவறை ஒன்றை உடன் எடுத்துச் சென்றாராம். 2018ஆம் ஆண்டு புடினை சந்தித்த போது மார்ஷியல் ஆர்ட் கலைஞர் கானர் மக்ரிகர் தனது கையொப்பமிட்ட விஸ்கி பாட்டிலை பரிசாக கொடுத்தாராம். ஆனால் அந்த பாட்டிலில் விஷம் இருக்கிறதா என்று சோதிப்பதற்காக அருகில் இருந்த பாதுகாவலர் அந்த விஸ்கியை பிடுங்கிக் கொண்டாராம். பாதுகாப்பு அச்சத்தின் காரணமாக பல ஆண்டுகளாக புடின் பாடி டபுள் பயன்படுத்துகிறார் என்று கூறப்படுவதும் உண்டு. ஆனால் தான் பாடி டபுள் பயன்படுத்தவில்லை என்று புடின் தெரிவித்திருக்கிறார். தொலைதூரத்திலிருந்து வரும் அச்சுறுத்தல்களை தடுக்க அல்லது முடக்க மின்னணு போர் அமைப்புகளை ரஷ்யா பாதுகாப்பு விஷயத்தில் நம்பியிருந்தது. ஆனால் தற்போது தடுக்க முடியாத ஃபைபர் ஆப்டிக் FPV ட்ரோன்களின் வளர்ச்சியால் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் ரஷ்யா யோல்கா ட்ரோன் தயாரித்துள்ளது. இந்த ட்ரோன் எதிரே வரும் ஃபைபர் ஆப்டிக் FPV ட்ரோன்களை அளிக்கும் ஹீட் சீக்கிங் சென்சார்ஸ் முறையை பயன்படுத்துகிறது. ரஷ்ய அதிபர் புடின் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் அவருடன் தனிப்பட்ட சமையல் குழு ஒன்று செல்கிறது. மளிகை பொருட்களும் அவருடன் கொண்டு செல்லப்படுகின்றன. உணவை டெஸ்ட் செய்யவும் ஆட்கள் உடன் செல்கின்றனர். அலாஸ்கா செல்வதற்கு முன்பும் இவரது குழு அங்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்குமாம். எப்படி அமெரிக்க அதிபருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதோ அதே போல்தான் இவருக்கும் இருக்குமாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புடின் இருவரும் வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அலாஸ்காவில் சந்திக்க இருக்கின்றனர். பார்க்கலாம் இந்த சந்திப்பில் எந்த மாதிரியான பாதுகாப்புகள் வழங்கப்படுகிறது என்று. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.